லூசு கதிரு. நான் அத பத்தி பேசவே இல்ல. எதுக்கு சித்தப்பா கிட்ட பிரெக்னன்சி கிட்ட காமிச்சேன்னு கேட்டேன். நான் என்னமோ அவர்கிட்ட ஆசைப்பட்டு காட்டின மாதிரி இல்ல சொல்றேன். அந்த மனுஷன் தான் விவசாயே இல்லாம என் கையில இருந்த கிட்ட புடுங்கி பாத்துட்டாரு. நான் ஒண்ணு நினைக்கிறேன், நடக்கிறதுலாம் வேற ஒரு மாதிரி இருக்கு. நம்ம நினைச்சதெல்லாம் எப்பயுமே நடந்திருக்கா என்ன? தத்துவம் பேசுற நேரமா இது? ரெண்டு வீட்டு ஆளுங்களும் அம்பட்டு சந்தோஷமா இருக்காங்க. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், மாமா ஒரு பக்கம், அத்தை ஒரு பக்கம், எல்லாரும் சந்தோஷத்துல திக்குமுக்க ஆடுறாங்க. எதுக்கு அறிகுறிய வச்சுக்கிட்டே இம்புட்டு சந்தோஷமா இருக்கணும்? கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டேங்கிறாங்களே. ஃபேமிலினா கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. நல்ல வேளை ஹாஸ்பிடல் போலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்க? செக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீ பிரெக்னண்டா இருந்தா பிரெக்னண்டா இருப்பேன்னு சொல்லுவாங்க. இல்லனா இல்லன்னு சொல்ல போறாங்க. பிரெக்னண்டா இல்லன்னு சொன்னா வீட்ல எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்கல்ல. நீ பிரெக்னண்டா இருக்கன்னு சொன்னா நான் அப்செட் ஆயிடுவேன். நம்ம லைஃப்ல பண்ண வேண்டியது நிறைய. இப்போ ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கறதெல்லாம் முடியாத காரியம். இப்போதைக்கு நம்ம குழந்தை இல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏற்கனவே அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு அது இல்லன்னு சொன்னா அவரு கஷ்டப்பட மாட்டாரா? விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டது அவங்க தப்பு தானே. இந்த மாதிரி நம்ம அங்க போய் பேச முடியுமா? ராஜி, நம்மளே இப்ப குழப்பத்துல இருக்கோம் ராஜி. இதுக்கு இடையில மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படுறதுக்கு சத்தியமா நமக்கு நேரம் இல்ல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமோ? டாக்டர் இருக்கணுமே. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பாக்குற வரைக்கும் எனக்கு படபடன்னு தான் இருக்கும். எனக்கே படபடன்னு தான் இருக்கு. பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் விடு. நல்ல நேரம் ஆரம்பிச்சதும் கிளம்பலாம்னு நினைச்சோம். அதான் சரிக்கா, கிளம்பலாமா? போலாண்டா. ராஜி, நீயே ஒரு மாதிரியா இருக்க. மாப்பிள்ள முகம் கூட சரியில்லையே. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலல்ல, அதான் ரெண்டு பேரும் குழப்பமா இருக்காங்க போல. அதெல்லாம் டாக்டர் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க தான் போற பாரு. ராஜிய பத்தி எந்த கவலையும் இல்லையா? டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? இல்ல, ராஜி IPS ஆகணும்னு நினைக்கிறேன். அதான் இங்க எல்லாருக்குமே தெரியுமே. பிரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டா எப்போன்னு இல்லாம மெயின் எக்ஸாம் வரும். இந்த எக்ஸாம் எழுதி ராஜி பாஸ் ஆகணும். டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா? இது எத்தனாவது மாசம் டாக்டர்? குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குல்ல? இவங்க பிரெக்னென்ட் எல்லாம் இல்ல. இல்ல டாக்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. அதை தவிர இவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்காம வாமிட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். மத்தபடி பிரெக்னென்ட்லாம்